பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே உங்களோடு கூட இணைந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் யாவரும் அங்காங்கே வீடுகளில் இருந்து வண்ணமாக முழங்கால் படிட்டு நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, பாடி தாவே உம்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை நாம மாத்திரம் மையப்பட்டும். நாங்கள் ஆங்காங்கே வீடுகளில் இருந்த வண்ணமாக ஒருமனப்பட்டு இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆயுசு நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாம மாத்திரம் மையப்படும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் ஒரு பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புதிய கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 120வது பாடல். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. சேர்ந்து சொல்லுவோமா? இஸ்ரவேலின் ஜனமே இடறிட வேண்டாம், யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா தெய்வமானால். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகரே,
தயங்காதே உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலன் கனவே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, நான் உன்மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே, நான் உன்மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலன் கனவே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சேர்ந்து பாடுவோமா? யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதான இந்த நாட்களிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய யெகோவா தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வீடுகளில் இருந்த வண்ணமாக உற்சாகமா அந்த கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆவில நிறைவே அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆவியானவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் ஐயா, நீர் வல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. அற்புதமான தேவன், அதிசயமானவர், எங்கள் ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்களுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் யாவரும் வீடுகளில் இருந்த வண்ணமாக நம்மால் கூடுமானால் முழங்கால் படியிட்டு நம்முடைய கண்களை மூடி ஒரு ஆராதனை பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய புதிய கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 186வது பாடல், ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 318வது பாடல், உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா, என் ரட்சகரே இயேசுநாதா, என் தேவையெல்லாம் நீர்தானே என்று சொல்லி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ரட்சகரே இயேசுநாதா
வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, என் தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானை. சேர்த்து சொல்லுவோமா? ரட்சகரே இயேசுநாதா, என் தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளே. உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளே. உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானே. சேர்ந்து பாடுவோமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, என் தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே
ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் அற்புதமானவர், அதிசயமானவர். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற நீர்தான் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான நாளிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஆங்காங்கே வீடுகளில் இருந்த வண்ணமாக ஒருமனப்பட்டு பாடி துதித்து ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ தந்த நல்ல மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதமுள்ள நேரமெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம், ஆவியானுடைய ஆளுகை, அசைவாடுதல், தேவ மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் உடைய செய்தியை கேட்டு போகிறோம். கர்த்தரைகளோடு கூட பேசுங்க. உடைய தாசனே உடைய வல்லமையினால் நீர் மறைத்து கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் தந்து இன்னும் தைரியப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக, கர்த்தாவே சந்தோஷப்படுத்தும்படியான வார்த்தைகளை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட நம் மத்தியிலே இருக்கிறதான அருமையான சியோன் பெந்தேகோஸ்தே சபையினுடைய மூத்த போதகர் பாஸ்டர் ஜே பாண்டியன் ஐயா அவர்கள் நமக்கு முன்பாக வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான 6வது மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவ சபையில் வந்து அவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் நம்முடைய வீடுகளில் அமர்ந்து கொண்டு அவரை ஆராதிக்க துதிக்க அவருடைய வார்த்தையை கேட்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் தேவன் நம்மோடு பேசும்படியாக நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து நம்மை போஷிக்கும்படியாக நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வருகை கண்டு ஆயத்தமாகும்படியாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடினோம், துதித்தோம், ஆராய்த்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் வந்திருக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும், எங்களுக்கு வேண்டிய நல்ல சத்தியத்தை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வருகை கண்டு ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க அப்பா. எனக்குள்ளே இருந்து நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். தெளிவாக ஆண்டவரே பேச வேண்டுமே தாப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் புரியும்படியாக பேச கிருபை தாங்க அப்பா. ஆண்டவரே எங்களுடைய கண்கள், மனக்கண்கள், இருதயம் திறக்கப்பட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோட பேசும் நாம் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாம் உட்காருவோம். நாம் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்னதாக கடந்த வாரத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். 13ஆம் தேதி நாம் கேட்ட செய்தியில் நீங்கள் அறிந்து கொண்ட அல்லது புரிந்து கொண்ட சத்தியம் என்ன என்று கேட்டிருந்தேன். நம்முடைய சபையிலிருந்து 9 பேரும், வெளி சபையிலிருந்து 4 பேரும் பதில் அனுப்பிட்டார்கள். ஆனால் எல்லாருமே நான் பேசின செய்தியை திருப்பி அனுப்பிட்டாங்க எனக்கு. இதுதான் சத்தியம் கேட்டோம் அப்படின்னு. அதுக்கு சரியான பதில் வந்து இயேசு சீக்கிரம் வருகிறார். அதுதான் சரியான பதில். அந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் என்று கேட்டோம். சரியான சத்தியம் பதில் இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். நம்ம எல்லாம் இந்த கண்கள் மூடி ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவர் ஒப்பு கொடுத்த மறுபடியுமாக அவருடைய வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட பேசும் ஆவியானவரே எங்கள் பலப்படுத்தும் ஆண்டவரே உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்போம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 2 வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இதில் பாருங்கள், முக்கியமான வார்த்தை அவர் செய்யவும் உபதேசிக்கவும் என்ற வார்த்தை வருகிறது. முதலாவது அவர் செய்தார், அவர் பேசினார், அதை அவர் உபதேசமாக பேசினார். அவர் ஒன்றும் செய்யாமல் எதையும் சொல்லவில்லை. அவர்தான் செய்கிறதை சொல்லுகிறவர், சொல்லுகிறதை செய்கிற தேவன். அவர் செய்யவும் உபதேசிக்கவும் என்று வார்த்தை வருகிறது. அது தேவன் இயேசு கிறிஸ்து முதலாவது எதை பேச வேண்டும் விரும்புகிறாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது செய்கிறார். பாருங்கள், மத்தேயு 4 அதிகாரம் 23 வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் முதலாவது சுவிசேஷம் சொன்னார், பெரியமான பிள்ளைகளே. ரெண்டாவது இப்பொழுது செய்ய சொல்லுகிறார். மார்க்கு 16:15. மார்க்கு 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பாருங்கள், அவர் சொல்கிறாரு. முதலாவது அவர் சொன்னார், ரெண்டாவது மக்களுக்கு சொல்லுகிறார். இயேசு எதையும் தாம செய்யாமல் அதை செய்ய சொல்ல மாட்டார். அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எதையுமே முதலாவது அவர் செய்கிறார், பின்பு அவர் செய்ய சொல்லுகிறார். பாருங்கள், இங்கே பாருங்கள், மத்தேயு 4 அதிகாரம் 24 வசனம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ஊழியம் செய்யும் பொழுது வியாதி உள்ள மக்கள், பிசாசு பிடித்த மக்கள், திமிர்வாதக்காரன் எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. பாருங்கள், இயேசு அவர்களை சொஸ்தமாக்கினார், விடுதலை ஆக்கினார், அவளுக்கு சுகம் கொடுத்தார். அதே காரியத்தை போய் சொல்கிறாரு, நீங்களும் போய் செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. மத்தேயு 10 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்க, இயேசு எதை செய்தாரோ அதை செய்ய சொல்லுகிறார். அவர் வியாதியுள்ள மக்களை சுகமாக்கினார், பிசாசு படுத்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே காரியத்தை தம்முடைய சிசர்களுக்கு இப்பொழுது செய்ய சொல்லுகிறார். நீங்களும் போய் செய்யுங்க, நீங்கள் இந்த வரத்தை இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அவளுக்கு என்று தேவன் சொல்லுகிறார். அதே மாதிரி எல்லா காரியத்திலும் பாருங்கள், அவர் முதலாவது செய்கிறார், பின்பு செய்ய சொல்லுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனம். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர், அவர் பாவம் செய்யவில்லை. 1 யோவான் 3 அதிகாரம் 5 வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை. இயேசு பாவம் செய்யாதவர், அவருடைய பாவம் இல்லை. அவர் சொல்கிறாரு பாருங்க, எல்லா மக்களையும் பார்த்து என்ன சொல்கிறார் அவர்? யோவான் 8 அதிகாரம் 46 வசனம். யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாருங்க, சவாலான ஒரு கேள்வி அவனு கேட்குறாரு. எல்லா மக்களையும் பார்த்து என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். அதான் சவால் விடுகிறார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று
யாரை குற்றப்படுத்தக்கூடும் அப்படி சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறார் நம்மை பார்த்து நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, ஒரு மனிதன் வியாதியாக இருந்தான், அவனை தேவன் சுகமாக்கினார். அவனுக்கு அந்த வியாதி, அவன் பாவம் செய்தான் வந்தது. இப்போ சொல்கிறாரு இனிமேல் பாவம் செய்யாது. பார்த்தீங்களா, அவன் தான் சொல்ல முடியும். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் இல்லாதவர். அதான் சொல்கிறாரு இனி பாவம் செய்யாது. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி மற்றவர்கள் போதிக்கிறார். அதாங்க இயேசு கிறிஸ்து செய்கிறத சொல்லுகிறதை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். என்னிடத்தில் பாவம் உண்டென்று யாரை குற்றப்படுத்தி கொண்டு சொன்னவர் இப்போ சொல்கிறார் ஒரு மனிதனை பார்த்து நீயும் பாவம் செய்யாது. பார்த்தீங்களா, அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, அவருடைய தன்மை அது. அப்புறம் பாருங்கள், அவர் சொல்கிறாரு 1 பேதுரு 1:5 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். பாருங்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அடுத்த சொன்னோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு சொல்லுகிறாரு நான் பரிசுத்தமுள்ள தெய்வம், நான் பரிசுத்தர் என்று சொல்லிவிட்டு தான் நம்ம சொல்கிறாரு நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அவர் பரிசுத்தம் இல்லாமல் நமக்கு சொல்ல மாட்டார். முதலாவது அவர் இருந்து காட்டுகிறார், செய்து காட்டுகிறார். அப்புறம் தான் நமக்கு சொல்கிறார். பாருங்கள், அவர் மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னார், நம்மை சொல்லுகிறார். அவர் வியாதியில் மக்களை சுகமாக்கினார், அப்புறம் நமக்கு சொல்கிறார் நீங்களும் போய் சுகமாக்கணும் அப்படி சொன்னார். அவர் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். அதனால தான் நம்ம சொல்கிறாரு நீங்களும் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நான் பரிசுத்தமுள்ள தெய்வம், நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தமாக வாழுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவர் பாவம் இல்லாதவர். அவரை யாரும் குற்றப்படுத்த முடியாது. உலகத்தில் வந்து யாருமே இயேசு கிறிஸ்துவை அவர் பாவி, அவர் பரிசுத்தம் இல்லாதவர் என்று யாரும் குற்றப்படுத்த முடியாது. அவர் சவால்பட்டு கேட்கிறார், அவரே பரிசுத்தம் உள்ளவர், அவர்தான் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, மத்தேயு 26:37. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். படிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆமென். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினா. பாருங்க, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கே போய் அவர் தான் ஜெபம் பண்ணுறார். அவர் ஜெபம் பண்ணினா என்ற வார்த்தை எவ்வளோ அருமையானது. 3 முறை ஜெபம் பண்ணுறார் பாருங்க. அவர் மத்தேயு 26:42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார், இயேசு ஜெபம் பண்ணினார். 3ஆவது முறை பாருங்க, 44 அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவளுக்கு முன்பாக 3 முறை ஜெபம் பண்ணினார். அப்புறம் ஜெபம் பண்ணது பின்பு தான் இவங்கள்ட்ட சொல்ல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அவரை ஜெபம் பண்ணாமல் யாரையும் ஜெபிக்க சொல்ல மாட்டார். முதலாவது அவன் ஜெபம் பண்ணுறார் பாருங்க. 3 முறை ஜெபம் பண்ணி இப்போ சொல்கிறார் பாருங்க, 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? என் கூட 1 மணி நேரம்
நான் ஜெபம் பண்ணுறேன்னு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. 41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். சொல்கிறாரு, மாம்சம் பலவீனமான மாம்சம் தான், அந்த ஆவி உற்சாகம் உள்ளது. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. நான் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், நீங்களும் பாவம் செய்யாதீங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் செய்கிறார், அவர் சொல்லுகிறார், அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பெரிய மகிமையான காரியம். அவர் எதையும் செய்யாமல், எதையும் சொல்லாமல் நம்ம செய்ய சொல்ல மாட்டார். இயேசு கிறிஸ்து செய்கிறதை சொல்லுகிறவர், சொல்லுகிறதை செய்கிறவர். பாருங்கள், அடுத்து பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய இயேசு உண்மையுள்ள தெய்வம், அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். பாருங்கள், தீர்த்து 1 அதிகாரம் 3 வசனம். பொய்யுரையாத தேவன், பொய் உரையாத தேவன் அவர். எப்பொழுதும் அவர் உண்மை பேசுவார், பொய் பேச மாட்டார். அப்புறம் நமக்கு சொல்கிறாரு, நீங்களும் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்கள். இயேசு முதலாவது அவர் உண்மையான தெய்வம், அவர் வாழ்ந்து காட்டுகிறார், அவர் பொய் சொல்ல மாட்டார். இப்போ நமக்கு சொல்ல பாருங்கள், மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாத தேவன். நம்ம பார்த்து சொல்கிறார், நீங்களும் அப்படி வாழுங்கள், உண்மையை பேசுங்கள், பொய் பேச வேண்டாம், உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் அந்த உலகத்தில் பாருங்கள், அதான் மக்கள் சொல்கிறாங்க, பை உலகம், பொய் உலகம், அப்புறம் மெய் உலகம். நம்ம தாயின் வயிற்றில் வாழ்ந்த அந்த 9 மாதம் அது பை உலகம். அங்கேருந்து வெளியே வந்தால் என்ன உலகம்? பொய் உலகம். நம்ம பொய் சொல்லாவிட்டால், நம்ம உண்மை பேசினா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க, உலகத்தில் வாழவே தெரியல உங்களுக்கு, பொய் பேச தான் பழக்க முடியும், இல்லாட்டி பிழைக்கவே முடியாது. எல்லோரும் போய் சொல்கிறாங்க, நீங்களும் போய் சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு போய் சொல்லணும், எங்கள் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். எங்கள் ஆண்டவர் உண்மையான தெய்வம், அவர் பொய் வராத தேவன், நானும் போய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்ந்து காட்டணும். என்ன ஆனாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? எல்லா இடங்களிலும் உண்மையை பேச வேண்டும். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் உண்மையில் மக்களை உயர்த்துவார், அது அவங்களுக்கு தெரியாது. நாம் எல்லா ஸ்தலங்களிலும் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தும் காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இயேசு பாருங்கள், முதலாவது வாழ்ந்து காட்டுகிறார். வாழ்ந்து காட்டிட்டு அப்புறம் சொல்ல, என்னை போல நீங்கள் செய்யுங்கள், என்னை போல வாழுங்கள். நம்முடைய தேவன் பாருங்கள், அவரை போல நம்ம வாழணுங்க. அவர் பாவம் இல்லாதவர், அதை விட நாமும் வாழணும். நீங்களும் பாவம் செய்யாதீங்க சொல்கிறார் ஆண்டவர். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக வாழுங்கன்னு சொல்கிறாரு. நான் ஜெபிக்கிறவர், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நான் உண்மையுள்ளவர், நீ உண்மையாயிரு. நான் பொய் சொல்லவில்லை, நீ சொல்லாத. அதுதாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான காரியம். அவர் ஒருவர் தான் செய்கிறதை சொல்லுகிறவர், சொல்லுகிறதை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம கிறிஸ்தவ ஜீவிதத்தில் இந்த பொய் உலகத்தில் நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலக மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டமாக தான் வாழ வேண்டும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம சத்தியத்தை விட்டுறக்கூடாது. நம்ம சத்தியத்துக்கு விரோதமாக யாராவது பேச சொன்னால் நம்ம பேசக்கூடாது.
காரணம் இயேசு வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்து காட்டினார், நம்ம வாழ சொல்கிறார். என்ன வந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் சந்தோஷப்படுவார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்ம உயர்த்துவார். நமக்கு ஒன்றுமே கிடைக்காதமா தெரியும், ஒன்றும் ஆகலையே, ஒன்றும் கிடைக்கலையே தெரியும். ஆனால் சமயம் வரும் பொழுது கர்த்தர் நம்ம உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை போல வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் சத்தியம். பாருங்கள், அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் ஒன்று பேசுனாங்க, ஆனால் செய்யவே இல்லை. அவங்களாம் ஊழியக்காரங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த ஊழியக்காரங்க நல்ல சத்தியத்தை பேசுனாங்க. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமாக ஜீவிங்க, போய் சொல்லாதீங்க அப்படின்னு சத்தியம் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அது கிடையாது. பாருங்கள், சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 23:1-2. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். பாருங்க, அவர் சொல்றார் இயேசு, நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். நல்லா பேசுவாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, அதன்படி நீ செய்யுங்க. ஆனால் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அன்றைக்கு வாழ்ந்த காலத்தில் ஊழியக்காரங்க, பரிசேயர், வேதபாரகர் நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் கூட அவங்க கடைபிடிக்கவில்லை. பாருங்கள், இயேசு என்ன சொன்னார்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்யுங்க. நம்ம ஆண்டவருக்கு அவங்களுக்கு வித்தியாசம் பாருங்கள். எல்லாம் பேசுவாங்க, இப்படி செய்யணும், அப்படி வாழணும், இப்படிலாம் செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றையும் கூட அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. சொல்கிறத பாருங்கள், ரோமர் 2:21. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? ஆண்டவர் சொல்கிறார். ஊழியக்காரன் சொல்கிறார், விசுவாசி சொல்கிறாரு. ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, விசுவாசிக்கும் மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? பாருங்க, திருடக்கூடாது அப்படின்னு சொல்றியே, நீ திருடலாமா? நம்ம சொல்கிறோம் மற்றவங்களுக்கு போய் சொல்லாதேன்னு சொல்கிறோம், ஆனால் நீ சொல்லலாமா? நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதன் வாழ்ந்து காட்ட வேண்டும். திருடக்கூடாது, களவு செய்யக்கூடாதுன்னு சொல்றியே, நீ செய்யலாமா? அடுத்த சொன்ன பாருங்க, விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? பாருங்க, விபச்சாரம் செய்யக்கூடாது சொல்றிய நீ செய்யலாமா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சொல்றது சுலபம். நாம் அங்கே நின்று கொண்டு அல்லது வெளியே போய் மற்றவர்களுக்கு சுலபமாக சொல்லலாம், இப்படி தான் வாழணுங்க, இப்படி தான் வாழணுங்க சொல்லலாம். நாம் வாழ்ந்து காட்டுகிறோமா? இன்றைக்கு உலகம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறது. நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை நாம் கடைபிடித்து விட்டு அப்புறம் தான் பேசணும். நம்ம பெரிய பாஸ்டர் நல்ல யாரான்னு சொல்லுவார் எங்களுக்கு, நீ எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணும் பொழுது எந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படுகிறோ அதான் சபையில் பேசணும். ஒரு ஊழியக்காரன் எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அதை சபையில் பேச வேண்டும். அப்படி தான் அவங்க கிரி செய்வார். மற்றவங்களாம் பேசினா யாரும் நம்ப மாட்டாங்க, அவங்க கிரி செய்ய மாட்டார். அப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம், எப்படி வாழுங்க, பொய் சொல்லாதீங்க, உண்மை பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்கிறோம். நாம் செய்கிறோமா? அதான் ஆண்டவர் கேட்குறாரு இன்னைக்கு. அதனால் பெரிய நஷ்டங்க. அடுத்த சொன்னோம், விக்கிரகங்களை அருவைக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. இன்றைக்கு புறஜாதி மக்கள் மத்தியில் இயேசு நாமம் தூஷிக்கப்படுகிறது. அது காரணம் என்ன? கிறிஸ்தவங்க தான். நம்முடைய வாழ்க்கை சரியில்லை.
இன்றைக்கு உலகத்தில் இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுகிறது சொல்கிறாங்க. அவங்க இயேசுநாதர் கோயிலுக்கு போகிறாங்க, அவங்க தான் போய் பேசுகிற ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா? இயேசு போய் சொல்லாது சொல்கிறாரு, நம்ம சொல்கிறோம் பாருங்க. அப்போ நாம் வாழ்ந்து காட்டணும். இப்போ சரியாமல் நாம் வாழ முடியாவிட்டால் அந்த ஊழியக்காரர்களுக்கும் அந்த மக்களுக்கும் என்ன பாருங்க, முடிவு பாருங்கள், முடிவு பரிதாபம். மத்திய 23:13 மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பார்த்தீங்களா? நல்லா பிரசங்கம் பண்ணாங்க, ஆனால் அவங்க சொன்னபடி வாழல. அதனால் அவங்களுடைய முடிவு என்ன? அவனும் பரலோகம் போக மாட்டான், போகிறவனையும் விட மாட்டான். அதுதான் முடிவு. வேத பரிசை நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதன்படி வாழ்ந்து காட்டவில்லை. அப்போ இயேசு கிருஷ்ணன் சொன்னார் இவங்களை பார்த்து, நீயும் பரலோகம் போக மாட்டார், போகிறவனையும் விட மாட்டாய் அப்படி சொல்கிறார். பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ பரிதான் பார்த்தீங்களா? அதனால் ஊழியக்காரனும் சரி, கர்த்தர் பிள்ளையும் சரி, நம்ம என்ன சொல்லுகிறோம் மக்களுக்கு அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அப்படி வாழ்ந்தார். இயேசு எதையும் செய்யாமல் சொல்லவே மாட்டார், ஜீவிக்காமல் அப்படி ஜீவிக்கன்னு சொல்ல மாட்டார். அப்போ நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியக்காரங்க, இயேசு போல் நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும், அதை செய்து காட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் முக்கியம். நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறது முக்கியமல்ல, இயேசுவை போல வாழ வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை முன்பே செய்தார். எதை செய்தாரோ அது சொன்னார் அவர், வேறு ஒன்றும் சொல்லவில்லை அவர். அப்போ நாம் கூட என்ன பண்ணோம்? கூடுமான வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டும். என்ன பேச போகிறோம், பேசுறதுக்கு முன்னாமல் இது சரியா, இதன் மாதிரி வாழ முடியுமா அப்படின்னு யோசித்து விட்டு நாம் பேசணுங்க. நாம் எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த வார்த்தையை பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு ஒன்றும் சொல்லக்கூடாது. நாம் ஜெபம் பண்ணாமல் மற்றவங்களை பார்த்து நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் முதலாவது ஜெபம் பண்ணணும், நம்ம ஒன்றும் பேசணும். அப்புறம் தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். குடும்பம் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவங்கள பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு சொல்ல முடியும். ஒன்றுமே செய்யாமல் நாம் வாழாமல் நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னால் நமக்கு முடிவு பரிதாபம். கடைசியாக பாருங்கள், 2 கொரிந்தியர் 13:1. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். 13:1 2 கொரிந்தியர், அதான் கடைசி அதிகாரம். 2 கொரிந்தியர், ஆமாம், பூரா படிக்கணும்ல. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். பாருங்கள், உலகத்தில் சொல்கிறார் அவர், உலக காரியமாக இருக்கட்டும், அதில் சொல்கிறாரு 2-3 சாட்சி வைக்கணும் எதுக்குமே. படிங்க. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நிலைப்படும். நம்ம எதுக்கும் உலக காரியத்தில் சாட்சினா 2-3 சாட்சி வைக்கணும். 3 சாட்சி எல்லாமே எதையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 3 முறை சொன்னார், நான் சீக்கிரம் வருகிறேன், நான் சீக்கிரம் வருகிறேன், நான் மெய்யாகவே சீக்கிரம் வருகிறேன்னு சொன்னார். 3 முறை சொன்னார். வெளிப்படுத்தல் 21:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பாருங்க, சொல்றாரு. 1 முறை, 2 முறை. 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாக வருகிறேன். 3ஆவது முறை 22:20.
மெய்யாகவே சாட்சியாக அறிவிக்கிறவர் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் பாருங்க, என்கிறார். சொல்றாரு சீக்கிரம் வருகிறேன். மூன்றாவது முறை மெய்யாகவே உண்மையாகவே சீக்கிரம் வருகிறேன் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு பாருங்க, 3 முறை. உலக காரியத்துக்கு 3 முறை 3 சாட்சி வைக்கணும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏசு சொன்னார், 3 முறை சொன்னார், நான் சீக்கிரமாக வருகிறேன், நான் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். இயேசுவே சீக்கிரம் வரும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். சொன்னதை செய்கிறதை சொல்லுகிறவர். அவர் கண்டிப்பாக சீக்கிரமாக வருவார். நாம் அதுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம ஆயத்தப்பட வேண்டும். நம்ம கூட அநேகம் பேரை நம்முடைய குடும்பத்தில், உலக மக்கள் மத்தியில், இந்த ஜீவியத்தில் அநேகம் பேரை இயேசுவுக்காக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். முதலாவது நாம் ஆயத்தப்படணும், 2வது மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே கூட ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாக நீ தந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் சொல்லுகிறதை சொல்லுகிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் முதலாவது சுவிசேஷம் அறிவித்து எங்களை சுவிசேஷம் அறிவிக்க சொன்னவர் ஆண்டவரே. 2வது வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து நீர் எங்களை அப்படி ஊழியம் செய்ய சொன்னவர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமாய் வாழ்ந்து நாங்களும் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். நீர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. நீர் ஜெபித்து கர்த்தாவே எங்களை ஜெபிக்க சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசியாக நீர் உண்மையுள்ளவராய் வாழ்ந்து நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்கிறதை சொல்லுகிறதான தேவன் ஆண்டவரே, சொல்லுகிறதை செய்கிற தேவன். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறதை ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதை செய்கிறவர்களாகவும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து விட வேண்டுமாக நம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, நீர் சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி நாங்களும் கர்த்தாவே உம்முடைய வருகைக்காக காத்திருந்து உம்முடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்து விட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த தேவ செய்தி இந்த யூடியூப் வழியாக கேட்கிறதான எல்லா உலக மக்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதான செய்தியாக, விசுவாச பிள்ளைகளுக்கு பயனுள்ள செய்தியாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வரைமேற்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. 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 இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.